2026 தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்காக தேடி வந்து அரசு வேலை வரும்னு இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளை எல்லாம் பத்திரம். பாஜக காரன் தேர்தலுக்காக வருவான், ஓட்டு கேட்கறேன்னு வருவான், கையில வச்சுப்பான். பின்னாடி இருக்க அத்தனை பேரும் பொம்பளை பொறிக்கை காமாலயத்தில் இருக்கிறவங்க புறவாசல் வழியா வந்து பாத்ரூம்ல பொம்பளை பிள்ளை குளிக்கிறது எட்டி பார்க்காங்க. பொம்பளை பிள்ளை வேலை கேட்டு போனா என் கூட படுக்கவான்னு கேட்கான். எம்பி கேட்கறான். சசிகலா புஷ்பான்னு ஒன்று இருக்கும். தடவுதான் இடுப்பை போட்டு இதோ பானையை தடவுற மாதிரி. ஏங்க நடந்ததுதானங்க சொல்லுங்க. மாநாடுகள் பெரிய அளவில் கூட்டங்கள் நடந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ஹோட்டல்ல ரூம் போடாங்கடா. பெண்ணுக்கு தனியா ஒரு ஹோட்டல்ல போடுங்க, ஆணுக்கு தனியா ஒரு ஹோட்டல்ல ரூம் போடுங்க. ஏன்? அமர் பிரசாத் ரெட்டி ஒரு அடியாள், அண்ணாமலையினுடைய அடியாள். அண்ணாமலையும் அவரும் ஈயும் பீயும் மாதிரி. அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை வந்து ஏன் அண்ணாமலை வந்து பாதுகாக்கிறாங்க? இதனுடைய பின்னணி தான் என்ன? துட்டு, காசு, பணம், துட்டு, மணி. அவன் அமர் பிரசாத் ரெட்டி பெங்களூர்ல ஒளிஞ்சிட்டு இருக்கானா, அண்ணாமலை தான் ஒளிச்சு வச்சிருக்கிறாராம். பாஜக உள்ளே பேசிக்கிறாங்க. போலீஸ்காரர்களோட பஞ்சாயத்து, பொம்பளை பிள்ளைங்க பஞ்சாயத்து, குடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்து. இவெல்லாம் அரசியல் கட்சி தலைவனா? அரசியல் கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பு என்ன துறை? அது விளையாட்டு துறை. அண்ணாமலை விளையாடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி தர்றது. இங்கே இந்த குழந்தைய கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு பெற்றோர்கள்கிட்ட காசு வாங்குவாங்கல்ல, அதை போல இவர்கள் போத்தீஸ்க்கு போவாப்லையா, சரவணா ஸ்டோர் போவாப்லையா. யார்? அமர் பிரசாத். ஆமா, இன்டர்வியூல பேசியிருக்கிறாரு. அங்கெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வருவாப்லையா, கட்டிங் வாங்கிட்டு வருவாப்லையா. உங்க அக்கா புருஷனாடாது இல்ல உங்க அம்மா புருஷனா? செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிட்டாங்க. அமைச்சர், இந்த அமைச்சரையே நாங்க வந்து ஒழிச்சு கட்டிட்டோம். ஒன்னு செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஈடி அனுப்புவா, வருமான வரி அனுப்புவா, இன்கம் டாக்ஸ் அனுப்புவா, என்ஐஏ அனுப்புவா, சிபிஐ அனுப்புவா. யூடியூப் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். இது நையப்படி நிகழ்ச்சி. நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் உயர் தமிழ் யூடியூப் வலையொலியின் ஆசிரியர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு லெனின் துரைராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. அமர் பிரசாத் ரெட்டி வந்து இப்போ தலைமறைவாக இருக்கிறார், உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த கட்சியினரே வந்து அமர் பிரசாத் மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வச்சுட்டு போயிருக்காங்க. அதில் வந்து குறிப்பிட்டு சொன்னால் நிறைய பட்டியல் போயிட்டே இருக்கும். ஆனால் சிலர் வந்து அந்த கட்சியிலேருந்தே விலகி போய் பிற கட்சியிலையும் போய் இணைஞ்சிருக்காங்க. சிலர் வந்து ஓடி வந்திருக்காங்க. அண்ணாமலையை ஒழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே தாண்டி இப்போ ரீசெண்டாக மோடி அவர்கள் தமிழகம் வந்தபோது வந்து ஒரு பிரச்சனை ஆணுச்சு. அதில் ஆட்களை கூட்டி வரக்கூடிய வேலையை வந்து ஒரு பெண் நிர்வாகிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பெண் நிர்வாகியை வந்து கடுமையான முறையில் தாக்கி அடித்து துன்புறுத்தியிருக்காங்க அமர் பிரசாத் ரெட்டி அவருடைய ஆட்கள். ஸோ இதன் காரணமாக வந்து அவர் மீது வழக்கு பதியப்பட்டது. பாஜகவில் என்ன நடக்குது? கேலோ இந்தியா அப்படின்ற அந்த நிகழ்ச்சி, அதற்கான தொடக்க விழாவுக்காக நரேந்திர மோடி வருகிறார். கோட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய திவ்யா அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிட்ட ஒரு 50,000 ரூபா பணம் வந்து கொடுக்கப்படுகிறது. எதுக்காகனா ஆள் திரட்டுறதுக்கு. நீங்கள் இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு மாநாடு நீங்கள் பார்த்தீங்களா, திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநாடு, திருச்சியில் நடந்த மாநாடு, ரொம்ப முக்கியமான மாநாடு. கிட்டத்தட்ட 13 லட்சம் பேருக்கு மேலே அதில் பங்கெடுத்திருக்காங்க. இதில் யாருக்காச்சும் திருமாவளவன் சரக்கு வாங்கி கொடுத்துருப்பாரா? இல்லை யாருக்காச்சும் வாயில் போயிட்டு சரக்கு வாங்கி கொடுத்து ஊறுகாய் எடுத்து வாயில் தேய்ச்சி விட்டுருப்பாரா? பணம் கொடுத்துருப்பாங்களா? கருத்தியலாக, கருத்துக்காக ஒரே ஒரு விஷயம், சனாதானத்தை ஒழிக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரே ஒரு நோக்கம் 13 லட்சம் பேர் திரண்டதாக விசிகாரங்க சொல்லலை, உளவுத்துறை சொல். காசெல்லாம் கொடுக்கல, அவங்களா திரண்டு வந்தாங்க. தன்னெழுச்சியாக திரண்டு வந்தார்கள், எழுச்சி தமிழருக்காக. ஆனால் இந்தியாவையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய பிரதமர் வருகிறார், சொந்த கட்சியில் ஆள் இல்லை. நம்மளாம் பேசுவாங்க தெரியுமில்ல, ஊடகத்திலாம் பேசிப்பாங்க. அலைக்கடலன்னு திரண்ட கூட்டம் அண்ணாமலையை பார்க்கறதுக்காக, அண்ணாமலையை தான் பார்க்க முடியல, அண்ணாமலையை பார்க்கறதுக்காக கூட்டம் சேர்ந்துச்சு. எவ்வளோ கூட்டம், தெருமுனை வரைக்கும் கூட்டம், அங்கே வரைக்கும் கூட்டம். உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். எக்மோரில் ஒரு போராட்டம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? திமுக அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அண்ணாமலை வருகிறார். வரும்போது ஆட்டோவில் ஓடி போன அண்ணாமலைன்னு அப்போ தான் பேர் வந்துச்சு. ஆட்டோவில் ஓடி போன அண்ணாமலை அப்படின்ட்டு. அப்போ ஒரு பெண்மணிக்கிட்ட, அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிக்கிட்டலாம் கேட்குறாங்க, என்னங்க சோறு வாங்கி தரேன்னாங்க, சோறு வாங்கி தரல, தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி தரல, இவங்களே டீ கடைக்காரங்கிட்ட திருடி திங்கிறாங்க,
சமோசா திருடி திங்கிறாங்க, காசு கொடுக்காம ஓடி போயிட்டாங்க. அண்ணாமலை காசு கொடுப்பாரு அப்படின்ட்டு வெயிலில் கால் எடுக்க நின்றுட்டு இருந்தா அவனும் ஓடி போயிட்டான் அப்படின்ட்டு காரிக்கார் துப்புனாங்க. அப்போது தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஒரு மாசான ஒரு மக்களை வச்சுருக்கோம், நாங்களும் வந்து ஒரு பெரிய கும்பலை வைத்திருக்கிறோம், எங்களுக்கும் ஓட் பேங்க் இருக்குது அப்படின்றத மீண்டும் மீண்டும் நிரூபிப்பதற்காக இதை போன்று வேலைகளை தான் பார்த்துட்டு வராங்க. அதுவும் பிரதமர் வரக்கூடிய நிகழ்ச்சிக்கே 50,000 ரூபா பணம் கொடுத்து ரெகுலர் கஸ்டமர் அவங்க. அமர் பிரசாத் ரெட்டி வந்து ரெகுலர் கஸ்டமர் அந்த அம்மாவுக்கு 50,000 ரூபா பணம் கொடுத்து கும்பல் கூட்டணுமான்றார். கும்பல் வரல, எதிர்பாராதவங்க வரல. எவ்வளோ நாள் தான் அவங்க பின்னாடியே போவாங்க, வரலன்னு அமர் பிரசாத் ரெட்டியினுடைய டிரைவர் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா கிட்ட போயிட்டு, அதாவது அடிப்பட்டது பாஜக காரங்க கிடையாது, அடிப்பட்டவங்க வந்து யாருன்னா இந்த பாஜகவுடைய துணை செயலாளர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அக்காவை அடிச்சிட்டாங்க. அவங்கள அடிக்கல, அடிப்பட்டவங்க பாஜக நிர்வாகி கிடையாது. அவங்க கிட்ட போயிட்டு, இந்த மாதிரிமா நீ வந்து ஆள் கூட்டின்னு வரல, எனவே நீ வந்து எனக்கு காசு கொடுத்துரு அப்படின்ட்டு. நான் ஆள் கூட்டின்னு வந்தேன், நீ பார்க்கல அப்படின்னு அந்த அம்மா வாதம் பண்ணியிருக்கிறாங்க. இது கைகலப்பாக ஆகிருக்குது. கைகலப்பில் என்ன ஆகிட்டு இருக்குது, ஸ்ரீதர் கூட 2-3 பெண்கள், ஒரு குண்டர் படை இருக்குல்ல, அந்த குண்டர் படை போயிட்டு அவங்கள தாக்கினதில் அவங்களுக்கு மண்டையில் காயம் ஏற்பட்டுருது. விபி துரைசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார், உத்தமர் தெரியும்ல, ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறாரு. அவருக்கு திமுக சப்போர்ட் பண்ணலன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, பாஜகவுக்கு மாறி போயிடுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மருத்துவம் பார்க்காங்க. அமர் பிரசாத் ரெட்டி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீதரும் இந்த ராஜான்றவனும் அமர் பிரசாத் ரெட்டியும் பேசிப்பாங்க. இல்லை, நான் வந்து உன்னை போயிட்டு அடிக்க சொன்னேனா, நான் வந்து உனக்கு கைட் பண்ணனா, நானா போயிட்டு இது கேட்க சொன்னேன், நீயா தானே போனேன், அவரே சொல்லிப்பார், நீயா தானே போனேன் அப்படின்னு அந்த ஆடியோவில் பேசுவார். நீ அந்த ஆடியோ கேட்டிங்கன்னா தெரியும். அது ஏதோ வாண்டடா ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது, ஒரு ஆதாரத்தை திட்டமிட்டு உருவாக்குவது. இந்த செயலுக்கு எனக்கு தொடர்பில்லை அப்படின்றது ஆக்குறது. அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க கூமுட்டைங்க, அந்த நேரத்தில் அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஃபோனில் பேசுகிறாராம், எதிர்முனையில் இருக்கக்கூடியவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களாம். யாருடைய ஹாஸ்பிட்டலில்? விபி துரைசாமி ஹாஸ்பிட்டலில். நான் கேட்குறேன், ஒரு பெண் தாக்கப்படுகிறார், பெண் தாக்கப்பட்ட உடனே நேரடியாக காவல் நிலையத்திற்கு ஒரு புகார் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க அட்மிட் ஆகணும், அங்கே ஏஆர் போடுவாங்க, அந்த ஏஆரை வச்சு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. இங்கே நடந்தது இல்லீகலாக நடந்திருக்கு, அடிக்கிறாங்க, சொந்த கட்சிக்காரங்களுக்குள்ளேயே சண்டை, ஒரு பெண்ணை போட்டு அடிக்கிறாங்க. அந்த பெண்ணை அந்த ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்கே வச்சு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஏன் இந்த அம்மா போகுது, இவனுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு எதுவும் கொடுக்கவும் மாட்டாங்க, நம்மளை கண்டுக்கவும் மாட்டாங்க, அடித்தது தான் அடி வாங்கினது தான் மிச்சம், வேறு வழியே கிடையாது, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும், நீதி கேட்டு போலீஸ் காலில் விழுந்துருவோம்னு சொல்லிட்டு, சாவர்கர் பரம்பரை தானே, போலீஸ் காலில் விழுந்துருவோம்டா அப்படின்னு சொல்லி போலீஸ் காலில் விழுவாங்க. இல்லை, வீர சாவர்கர் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. நீங்கள் வீர் சாவர்கர் அவர் நக்கன கதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். வீர் சாவர்கர் யார் யார் காலெல்லாம் நக்கி பிழைத்தார் அப்படின்றது தெரியும். நீங்கள் இது இவர்களுடைய டிஎன்ஏங்க. அதாவது துணிச்சலாக நான் கேட்குறேன், செந்தில் பாலாஜி உள்ள ரிமாண்ட் ஆகியிருக்கிறார். செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் கிட்டத்தட்ட ஒரு 130 நாளைக்கு மேலே ஆகி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷனுக்கு பெயில் கிடைக்கல. அவரை வந்து என்ன சொல்லுதாங்க, இதை பாரு செந்தில் பாலாஜி, நீ வந்து பாஜகவில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லு, உன்னை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறேன், உன் பாட்டுக்கு ஃப்ரீடமாக இரு, பாஜகவுக்காக வேலை செய் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுறாங்க. கோர்ட்டிலேயே பேசுனது ஞாபகம் இருக்குல்ல. அரவிந்த் கெஜ்ரிவால் கூட அந்த குற்றச்சாட்டம் முடிச்சிருவோம். ஆமாம், நீங்கள் தொடர்ந்து இந்தியா முழுவதுமே பாஜக இந்த வேலையை பண்ணுது, மிரட்டுற வேலையை. அதுக்கு நம்ம வருவோம். நீங்கள் பாருங்கள், செந்தில் பாலாஜி இன்னும் கட்ஸோட நான்லாம் வரமாட்டேன், எனக்கு கொள்கை தான் முக்கியம், நான் என்னுடைய தலைவரை வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் பல தலைவர், இப்போதைக்கு என்னுடைய தலைவர் MKS தான், MK ஸ்டாலின் தான், மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான், எனவே அவருக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்ட்டு இன்றைக்கு வரைக்கும் பாஜகவுக்கு போகாத ஒரு மனுஷன். இந்த தைரியம் எங்கே இருக்குது? அடித்த உடனே குபுக்குன்னு காலில் விடுறது எங்கே இருக்குது? அப்படி வந்தது தான் இந்த கேஸு. இவர் மேலே வந்து ஒரு 8 தையல் போட்டிருக்காங்க, 8 பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்க. பெண் வன்கொடுமை சட்டத்தில் அவர் வந்து பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. செந்தில் பாலாஜியை நேரடியாக வீட்டில் சென்று பிடிக்க முடிகிறது, ஈடினால் பிடிக்க முடியாது. சொந்த கட்சிக்காரன் யார்? அமர் பிரசாத் ரெட்டி, பாஜகவுடைய சொந்த கட்சிக்காரன். அண்ணாமலையும் அவரும் ஈயும் பியும் மாதிரி, புரிஞ்சா? அவ அப்படி தாங்க சொல்லணும். அவன் எங்க பொம்பளை அடிக்கிறவனை, பெண்ணை அடிக்கிறவனை என்னங்க பேசுறது? பணத்துக்காக போயிட்டு பெண் அடிக்கிறவனை என்ன பேசுறது? இவங்களை இதை விட மோசமாக பேசலாங்க. நாகரிகம் கருதி நான் பேசுகிறேன். இவர்கள் 2 பேரும் இப்படி தான் இருப்பாங்க. ஆருத்ரால என்னாச்சு? அவன் யார்? RK சுரேஷ், ஆண்ட பரம்பரடா
அமெரிக்காவில் பாட்டு போட்டாங்களே ஆண்ட பரம்பரைடா, அவன் இன்னும் துபாயில இருந்து வரான். துபாயில இருந்து வந்து கட்சிக்கு வந்து நிதி கொடுக்குறான். அமர் பிரசாத் ரெட்டியுடைய வேலையை என்ன நினைக்கிறீங்க? அமர் பிரசாத் ரெட்டி ஒரு அடியாள், அண்ணாமலையினுடைய அடியாள். அண்ணாமலைக்கு எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு? எப்படி இவ்வளோ வேகமாக நடக்குது? ஏங்க அவரே வந்து நான் வீட்டு வாடகை ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, காரு ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து பெட்ரோல் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது, ஃபேக்டெல்லாம் அடிச்சு உடச்சிட்டாங்க. அவர் வந்து எல்லார்ட்டையும் கட்டிங் தான் போடுறாரு. அவருக்கு பணம், நிறைய பணம் வருது. இங்கே ஐபிஎஸ் தொழிலில் வர்ற பணத்தை விடவும் அதிகமாக பணம் வருகிறது. ஆருத்ரான்ற ஒரு நிறுவனத்தில் இருந்து மட்டும் 100 கோடிக்கு மேலே அண்ணாமலைக்கு வந்து பணம் வந்திருக்குன்னு சொல்லிக்கிறாங்களே, நம்ம பார்க்கலையா? யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொந்த கட்சிக்காரங்க தான். ஈடி வரணும்னா இவங்க வீட்டுக்கு வராதுல்ல, செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகும், பொன்முடி வீட்டுக்கு போகும். யார் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களுடைய வீட்டுக்கு போகும். சொந்த கட்சிக்காரங்க வீட்டுக்கு போனால் அசிங்கமாயிராதா? இந்தியாவில் கொரோனா காலத்தில் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கொரோனா காலத்தில் நாட்டு மக்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க, வேக்சின் இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்யா பிரதமராக இருக்கிற இந்திய தேசத்துக்கு ஏன் ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுக்க முடியாதா? துப்பு கிடையாதா? பொய்சி கிடையாதா? வேக்சினை கொண்டு போய் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறியே, உள்நாட்டு மக்கள் செத்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கிறா, நீ உலகத் தலைவர் ஆகணுன்ற பெருமை பீத்தல் தான் உனக்கு இப்போதைக்கு அவசியமான மக்கள் கேள்வி கேட்குறாங்க. எங்ககிட்ட நிதி கிடையாது, பிம்பிளிக்கு பிளாப்பினாரு. ஆனால் ஒரு மாநிலத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்குவதற்கு 500 கோடி ரூபாய் பேரம் பேசுறாங்க. எங்க இருந்து பணம் வந்துச்சு? 500 கோடி ரூபாய் பேரம் பேசுறாங்க. பர் ஹெட். ஆமா, பர் ஹெட். நான் வைக்கல குற்றச்சாட்டு, நான் வைக்கல. செய்தியில் வருது. யார் சொல்றா? டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு. புரிஞ்சா? அப்போ இவர்கள் எப்படியெல்லாம் ஈடியை வச்சு விலகி சேட்டை செய்யறாங்க அப்படின்றது நமக்கு இது. அண்ணாமலை வீட்டுக்கு இவங்க எப்படி வருவாங்க? அவன் தானே உதவி பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நாகரிகமான அரசியல். இலா கணேசன் இருந்தாருங்க. இலா கணேசன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தார். கட்சி நாகரிகமாக நடந்தது. நீங்கள் கலைஞர் வருவார், அம்மையார் ஜெயலலிதா வருவாங்க, சிபிஎம் வரும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எல்லாருமே எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு உறவை வைத்து கொண்டார்கள். இந்த அளவுக்கு கிளாஷஸ்லாம் இருக்காது. அரசியல் ரீதியாக முரண்பாடுகள் இருக்கும், ஆனால் கருத்தியல் ரீதியாக முரண்பாடு இருக்கும். நட்பு ரீதியாக எப்படி இருப்பாங்கன்னா, அவரும் மனிதர், நம்மளும் மனிதர், அவர் ஒரு அரசியல் தளத்தில் பயணிக்கிறார், நம்ம ஒரு அரசியல் தளத்தில் பயணிக்கிறோம்னு அப்படி கடந்து போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. திமுக காரனா, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனா, விடுதலை சிறுத்தைகள் காரனா, யார் யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிராக பேசுகிறார்களோ அத்தனை பேரையும் டார்கெட் செய்து இவர்களை திட்டுவது, சாடுவது, அநாகரிகமாக பேசுவது, எல்லா பேச்சுக்களும் ஏச்சுக்களும் இருக்கும். நீங்க இப்ப கூட சமீபத்தில் அண்ணாமலை பேசினாரு, ஞாபகம் இருக்கிறதா? பல்லுபடாம பார்த்துக்கோ அண்ணாமலை. அதாவது யாருன்னா, உதயநிதி இன்டர்வியூ பண்ண ஒரு மூத்த பத்திரிகையாளர், ரொம்ப சீனியரான ஒரு மனிதர், அண்ணாமலையவே அவர் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாரு, உட்காந்து பேசியிருக்கிறாங்க. நீங்களும் நானும் பழகுறோங்க, நாளைக்கு உங்களுக்கு எனக்கு மனச்சடவாகி போகுது, ஆகும்போது நான் உங்களை உச்சக்கட்ட கோமா இருந்தாலும் எங்க அவரை பற்றி பேசாதீங்கன்னு நான் கடந்து போகிறேன். அப்படி இல்லைன்னா இல்லைங்க, அவர் இன்னைக்கு ஒரு வாட்டி கேள்வி கேட்டார், அவர் நம்ம கட்சிக்காரர்ல, அவருடைய சித்தாந்தம் வந்து வேற அப்படின்ட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் அண்ணாமலையை நேரில் உட்கார வச்சு பேட்டி கேட்டு உட்காந்து அண்ணாமலையை ப்ரமோட் பண்ணதுல தலைவனுக்கு ரொம்ப மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவரை பார்த்து சொல்றாரு, பல்லுபடாம செஞ்சிருப்பாரு, பல்லுபடாம பார்த்துக்கோங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு அநாகரிகமான அரசியல், மோசமான அரசியல். இப்படிப்பட்டவங்களுக்கு அமர் பிரசாத் ரெட்டி போல ஆட்கள் யாராக இருப்பாங்கன்னா அடியாட்களாக இருப்பாங்க. நீங்க பாருங்க, இப்போ அமர் பிரசாத் ரெட்டி சொல்றாரு, நான் இந்த ஸ்டேட்டினுடைய சிஎம் கிட்ட பேசினேன், அவ்வளவு பணம், நான் தான் வந்து அந்த பிரச்சனையை பஞ்சாயத்து பண்ணி வச்சேன் அப்படின்னு. யாரு? ஆதன் தமிழ் மாதேஷ் கிட்ட உட்காந்துட்டு பேசுறாரு. ஆகச்சிறந்த ஆளுமைகளை ஆதன் தமிழ்ல உட்காந்து பேசுற வீடியோ நம்ம கேட்டோம். ஸ்டிங் ஆப்ரேஷன் வந்துச்சு, மதன் ரவிச்சந்திரன் விட்டுருந்தான். எப்படி இருந்துச்சு? அதுல கேவலமாக எப்படி ஒருத்தரை கார்னர் செய்து அவர்களிடம் இருந்து பணம் பறிப்பது. இது எப்படி தெரியுமா? ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போம், முகமூடி கொள்ளக்காரெல்லாம் வருவான், வந்து கழுத்தில் இருக்கக்கூடிய செயினை எடுத்துகிட்டு போயிடுவான், கட்டிங் வாங்கிட்டு போயிடுவான். பணம் இல்லைனா கூட அவன் விட்டுட்டு போயிடுவான். ஆனால் இவங்க அப்படிப்பட்ட கூட்டம் கிடையாது. பணமே இல்லைனாலும் உன் சொத்தை விற்று எனக்கு பணம் கொடு. நீங்கள் இந்த குழந்தைய கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு பெற்றோர்கள்கிட்ட காசு வாங்குவாங்களே, அதை போல இவர்கள். போத்தீஸ்க்கு போவாப்லையா, சரவணா ஸ்டோர் போவாப்லையா. யார்? அமர் பிரசாத். ஆமாம், இன்டர்வியூவில் பேசியிருக்கிறாரு. அங்கெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வருவாப்லையா, கட்டிங் வாங்கிட்டு வருவாப்லையா. நாட் ஒன்லி திஸ்ங்க, ஏதோ இப்போ அது என்னது, என் மண் என் பொண்ணா, என்மண் என் மக்கள், என்மண் என் மக்கள் பெட்ரூம்லாம் வச்சு ஒரு காரில் போகிறாங்க பாருங்க, ஒரு வேனில் போகிறாங்க பாருங்க.
அந்த நிகழ்ச்சியில் எத்தனை தொழிலதிபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தெரியுமா? ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்லும் போதும் அங்கே இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபரை போயிட்டு மிரட்டுறாங்க. ஏங்க செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிட்டாங்க, இவங்களுக்கு ஆதரவாக மாறிடுச்சு. ஏய் அமைச்சர், 2 அமைச்சரையே நாங்கள் வந்து ஒழிச்சு கட்டிட்டோம், நீ என்ன ஆஃப்டர் ஆல் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிற, என்ன ஒரு 100 பேர் 200 பேரை வச்சு வேலை செய்கிற ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிற, ஒன்று செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இடி அனுப்புவா, வருமான வரி அனுப்புவா, இன்கம் டேக்ஸ் அனுப்புவா, என்ஐஏ அனுப்புவா, சிபிஐ அனுப்புவா. இவர்கள் பார்ட்டியோடைய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் மத்திய விசாரணை எப்படி சொல்லுங்க? என்ன நீங்க இப்படி கேட்டுவிட்டீங்க? எங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மிரட்டி பணம் பறிக்கிறதா பாஜக மாநிலத்துக்குன்னு சொல்லி ஒரு சில இது இருந்துச்சு. இடி உள்ள வரணும் அப்படின்னா அவங்க வந்து மாநில அரசாங்கத்தை கேட்டுட்டு தான் வரணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரும்போது. இப்போ நீங்கள் இங்கே சண்டை போட்டுக்கிட்டான், நான் வீட்டுக்கு போயிடுவேன், உங்கள் லிமிட் வேறு என் லிமிட் வேறு, நீங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, விசாரிக்க போலீஸ் வருது அப்படின்னாக்கா லோக்கல் ஸ்டேஷனில் நம்மளை பற்றி விசாரிப்பாங்க. எப்போ போயிட்டு தூக்கிட்டு வாங்கப்பா அந்த பேலை, லெனின் ஒருத்தர் இருப்பான் அவனை தூக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? இது வந்து ஒரு ஃபார்மேட். அதே போல் தான் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும், ஒன்றியத்துக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு இது வந்து இருந்துச்சு. ஓகே, இந்த ரூலை பிரேக் பண்ணிட்டு இடி உள்ள வருது, அதிகாரத்தெல்லாம் மீறி. ஆமாம், அதிகாரத்தெல்லாம் மீறி உள்ள வருது, உள்ள வந்து பிரச்சனை பண்ணுது. நீங்கள் இப்போ கூட நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது ஏடிஎம்கே அலைன்ஸ், பிஜேபியோட அலைன்ஸ் வரணும். ராமஸ்ரீனிவாசன் ஒரு இதை வந்து சொல்கிறார். இந்த பாருங்கள், ஏடிஎம்கே வரலை அப்படின்னாக்கா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை சேட்டை செஞ்சுருவோம், சம்பவம் பண்ணிடுவோம், என்ன வேணால் பண்ணுவோன்னு மிரட்டலையா? ஆமாம், அது சில வாரங்கள் முன்னாடி பெரிய சர்ச்சையானுச்சு. பிஜேபியோட நல்ல ஒரு இணக்கமான உறவு இல்லாத இருந்தபோது வேலுமணி வீட்டுக்கு ரைடு போகலையா? இன்றைக்கி போக வேண்டியதானே? அவர் ஊழல் பண்ணாதவரா, தப்பு பண்ணாதவரா? எடப்பாடி பழனிசாமி மேலே கேஸ் இருக்க, போக வேண்டியதானே, நீ அனுப்ப வேண்டியதானே, ஏன் போகல? விஜயபாஸ்கர் மேலே குட்கா பிரச்சனை இருக்குது, போக வேண்டியதானே, நீ ஏன் போகலை? அதிமுகவில் இருக்கக்கூடிய மாஞ்சி அமைச்சர்கள் பல பேர் மேலே வழக்கு இருக்குது, ஊழல் வழக்கு இருக்குது, போக வேண்டியதானே நீ அவங்க வீட்டுக்கு, ஏன் போக மாட்டேங்க? ஏன்னா தேர்தல் வருது, இப்போ போனால் சரி இருக்காது. இப்போ நம்ம யாரை மிரட்ட வேண்டிய தேவை இருக்குது? யாரெல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்களோ அவர்களை மிரட்டினால்தான் லாபம். அப்போது ஈடி கார்னர் பண்ணி இவங்க வீட்டுக்கே போகுதுன்னா யார் சொல்லி போவாங்க? ஈடினா எல்லாருக்கும் பொதுதானே, அங்கேயும் போகணும் இங்கேயும் போகணும். இவங்க வீட்டு பக்கமே வந்துக்கிட்டு இருக்குது, கோபாலபுரத்துக்கே வந்துக்கிட்டே இருக்குது ஐயா. அப்போ ஈடி இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்றுதான பொருள். ஸோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏவல் துறையாக இன்னைக்கு ஒன்றியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல துறைகள் அவர்களுக்கு சாதகமாக வேலை செய்கிறது, அவருடைய அடிமையாக இருக்கிறது என்பதை நம்மளால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் இந்த சேட்டைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வெளிப்படையாக ஒரு மீடியா முன்னாடி, ஊடகத்துக்கு முன்னாடி வந்தால் நான் என் பாட்டுக்கு போத்தீஸ்க்கு போவேன், என் பாட்டுக்கு சரவணா ஸ்டோர் போவேன், என் பாட்டுக்கு அங்கே போவேன், என் பாட்டுக்கு இங்கே போவேன், போயிட்டு பேசிட்டு வருவேன். என்ன பேசிட்டு வருவேன்? உங்கள் அக்கா புருஷனாடாது, இல்லை உங்கள் அம்மா புருஷனா? போயிட்டு சும்மா போயிட்டு விசிட் அடிச்சுட்டு வர்றதுக்கு யார் புருஷன் அது? இல்லை உங்கள் ஏதாச்சும் கேட்டுவிடுவேன், இதுக்காக போகிற நீ, அப்போ எதுக்காக போவ? அப்போ தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் நட யாத்திரையை என்மண் என் பொண்ணா, என்மண் என் மக்கள் அப்படின்ற அந்த இதுலேயே ஒருமை பாருங்க. நம்ம கிடையாது, நான் ஒன் இந்தியா ஒன் நேஷன், எல்லாமே ஒருத்தர்கிட்டயே இருக்கணும். நீங்கள் பாருங்கள், இவங்க இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் போகும்போது என்ன ஆகும்? அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரமுகர்களை நேரில் சென்று சந்திப்பது. ஏய், எங்ககிட்ட எல்லா ஃபோர்ஸஸும் இருக்குது, எச்சரிக்கையாக இருந்துக்கோ, நிதி உதவி பண்ணு அப்படின்ட்டு காசு திருடிட்டு வர்றது தானே. எங்க நம்ம அக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க மாநில தலைவரா, கட்சியில் ஏதாச்சும் ஒன்று பண்ண முடிஞ்சா? ஏதாச்சும் ஒன்று முடிஞ்சா? இல்லை, தாமரை மலர்னு சொன்னாங்க, மலர்ல விட்டுருக்க. இன்னைக்கு ஏதோ அப்படியே வருது, விஷத்தாமரையாக வந்துக்கிட்டு இருக்குது, குளத்தை அழிச்சிடும் தெரியல. தாமரைனாலே வெரி டேஞ்சர். தாமரை வந்து ரொம்ப டேஞ்சரானது, தண்ணியை கெடுத்துரும். ஆக்சிஜனை, வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தண்ணிக்குள்ளே போகக்கூடாது, தண்ணியை அசுத்தமாக்கி விடும். அதை குடிக்கல மிருகத்தை அழிச்சிடும், நம்மளுக்கு தண்ணி கிடைக்காது, சோறு தண்ணி இல்லாமல் செத்து போகணும். எங்கே உத்தரப்பிரதேசில் சாவுதாங்க பாருங்கள். இப்போது இஸ்ரேலை கணச்சிக்கிறாங்களாம் இளைஞர்களை. எங்கே உத்தரப்பிரதேசில் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலம், தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய மாநிலம். தார் சாலைகள், அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை செயலாளர் இருப்பான் தெரியுமா, ஒருத்தன் பொட்டு குங்குமம் போட்டுக்காரன், அவன் பேசுவான். தமிழ்நாடை போலலாம் பேச, தமிழ்நாட்டையும் யூபியும் வந்து நீங்கள் வந்து இடம் போட்டு பேசுங்க. யூபியில் போய் பாருங்கள், லக்னோவை விட்டுருங்க, மற்ற இடங்கள்லாம் போயிட்டு பாருங்கள்,
செமையாக இருக்கும். ஆனால் அங்கே தான் அந்த ஊரில் தான் கரண்ட் இல்லாத ஊரே இருக்குது, கிராமமே இருக்குது. 2 கிலோமீட்டருக்கு ஒரே ஒரு தெருவிளக்கு. கோமியம் சாப்பிட்றவங்க ஆமாம், கோமியம் சாப்பிட்றவங்களும் அங்கே தான் இருக்காங்க. படிக்கவே போகிறது இல்லையா, பள்ளிக்கூடத்து பக்கமே போகிறது இல்லையா. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வேலை கொடுக்கறதுக்கு துப்பில் இந்த அரசாங்கத்துக்கு உத்தரப்பிரதேஷ் யோகி ஆட்சியில், யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் வேலை கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது. ராமர் கோயிலை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க பாலஸ்தீனத்துலேருந்து ஓடி வராங்க, இஸ்ரேல்லேருந்து. ஐயோ எப்படா நம்ம செத்து போயிடுவோமோன்னு நாடாக தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் யூபியில் இருக்கிறவங்களை கொண்டு போய் அங்கே வேலைக்கு அமர்த்த போகிறாராம் நரேந்திர மோடி. இப்படி மக்களை கொண்டுட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் தான் இவங்களுது, புரிஞ்சா? ஸோ தமிழ்நாட்டில் இவர்கள் இதை தான் கச்சிதமாக செய்யணும் அப்படின்றத திட்டமிட்டு வேலை செய்கிறாங்க. நீங்கள் அண்ணாமலை வாயை திறந்து பேசிருக்கணும்ல, நீங்களும் நான் நண்பருங்க, நானும் கேமரா. அவர் இப்போ சொன்னாருங்க என்னன்னு, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்ன? அப்படியே 2026 தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ஒவ்வொரு வீட்டுக்காக தேடி வந்து அரசு வேலை வரும்னு இருக்காரு. வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளையெல்லாம் பத்திரம். பாஜக காரன் தேர்தலுக்காக வருவான், ஓட்டு கேட்குறேன்னு வருவான், கையில் வச்சுப்பான். பின்னாடி இருக்கவன் அத்தனை பேரும் பொம்பளை பொறுக்கி, காமாலயத்தில் இருக்கிறவங்கலாம் பொம்பளை பொறுக்கி. தெரியல, அக்கா தங்கச்சி, அக்காவும் தம்பியும் எப்படி பேசிப்பாங்கன்னு தெரியல. அவன் யார்? திருச்சி சூர்யா, திருச்சி சிவா அவனுடைய பையன். எங்கள் அக்கா டேசியும், சாரி எங்கள் அக்கா சொல்ல அருவருப்பாக இருக்கிறது, சூர்யாவுடைய அக்கா டேசியும் தம்பி சூர்யாவும் எப்படி பேசிப்பாங்கன்னு தெரியும்ல. வல்கராக பேசிப்பாங்க, அக்காவும் தம்பியுமா. நல்லா கேட்டுக்கோங்க. அண்ணாமலை சொல்லுகிறார், காயத்ரி ரகுராம், நமிதா, எங்கள் அக்கா நமிதா, குசுப்பு, இவங்கெல்லாம் அலுவலகத்துக்கு வந்தால் கதவை திறந்து வச்சுட்டு தான் பேசுவார், மூடிக்கிட்டு பேச மாட்டாராம். ஏன் தோழர், என்ன தப்பாக சொல்லிடுவாங்களா அண்ணாமலையை? கதவை திறந்து வச்சுக்கிட்டு தான் பேசுவாராம். எந்த அளவுக்கு பெண்களின் மீது இவர்கள் மரியாதை வைத்திருக்காரு பாருங்கள். இந்த பொது வழியில் வந்து பேசுதார், பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுதார். சசிகலா புஷ்பான்னு ஒன்று இருக்கும். புஷ்பா புருஷன் கேள்விப்பட்டீங்களா? அதிமுகவில் இருந்த அந்த அம்மா வந்துச்சு, பாஜகவுக்கு போச்சு ஒரு நிகழ்ச்சிக்கு. தடவு தான், இடுப்பை போட்டு ஏதோ பானையை தடவுற மாதிரி நடந்ததுனால சொல்லுவேன். தடவு தாங்க. ஒன்றிய பாஜகவினுடைய சென்ட்ரல் கமிட்டியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு குழு வருகிறது. அந்த குழு என்ன சொல்லிட்டு போகுது அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டங்கள் நடந்தால், மாநாடுகள் பெரிய அளவில் கூட்டங்கள் நடந்தால், நிர்வாகிகள் ஒரே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ஹோட்டலில் ரூம் போடாதீங்கடா, பெண்ணுக்கு தனியாக ஒரு ஹோட்டலில் போடுங்க, ஆணுக்கு தனியாக ஒரு ஹோட்டலில் ரூம் போடுங்கன்றாங்க. ஏன்? ஜலமுல ஜங் பண்ணிடுவாங்கன்னு தான். குற்றச்சாட்டு, பகிரங்கமான குற்றச்சாட்டு பாஜகவின் மீது இருக்கிறது. இன்று வரையிலும் பாரதிய ஜனதா கட்சி பாலியல் சர்ச்சையில் மாட்டிக்கொண்டே இருக்கிறது. நாட் ஒன்லி இவங்க தமிழ்நாட்டிலும் கிடையாது, இந்தியா முழுவதும். பிரிஜ்பூஷன் யாரு? இந்தியா முழுவதும் எண்ணற்ற வழக்குகள் இருக்குதுங்க அவர்கள் மேலே, பாலியல் ரீதியானது. அவர்கள் இதுக்கப்புறம் என்னங்க ஒழுக்கமாக பேசுறது? ஆசிரியராக இருந்துட்டு ஆசிரியர் இதை தான் பேச வேண்டும். இதை பேசலானா எப்படி? இதை மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு அரசியல் கட்சி பெண்களுக்கு எவ்வளவு விரோதமாக இருக்கிறது, பெண்களை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துகிறது. பெண் தான் தெய்வம், பொம்பளை பிள்ளை தெய்வம், பெண்ணா தெய்வம்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு புறவாசல் வழியாக வந்து பாத்ரூமில் பொம்பளை பிள்ளை குளிக்கிறது எட்டி பார்க்காங்க. பொம்பளை பிள்ளை வேலை கேட்டு போனால் என் கூட படுக்கவான்னு கேட்கான், எம்பி கேட்குறான். எவ்வளோ மோசமானது. எனவே தான் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் வருவார்கள், நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாங்க ஓட்டு கேட்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்பி வைத்து விடாதீர்கள். இந்த அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை வந்து ஏன் அண்ணாமலை வந்து பாதுகாக்கிறார்? இதனுடைய பின்னணி தான் என்ன? துட்டு, காசு, பணம், துட்டு, மணி. அண்ணாமலை கட்சிக்கு வரும்போது, அப்போ அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டால் அண்ணாமலை வந்து யார் ஒழிச்சு? அண்ணாமலை தான் ஒழிச்சு வச்சிருக்கா. அப்படி நான் கேட்குறேன், நான் ஒரு தகவல் சொல்கிறேன் கேளுங்க. 3 தனிப்படை அமைத்திருக்கிறார்கள். 3 தனிப்படை அமைத்திருக்கிறார்கள். யாரை பிடிக்க? அமர் பிரசாத் ரெட்டி. மரியாதைக்குரிய அமர் பிரசாத் ரெட்டியை பிடிப்பதற்காக இல்லையா? அமர் பிரசாத் ரெட்டி மேலே வழக்கு பதிவு செஞ்ச உடனே முதல் கால் யாருக்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அமர் பிரசாத் ரெட்டியினுடைய வீட்டம்மாவுக்கா? யாருக்கு போயிருக்கோம்? அண்ணாமலைக்கு தான் போயிருக்கோம். அவன் அமர் பிரசாத் ரெட்டி பெங்களூரில் ஒழிஞ்சிட்டு இருக்கானா? அண்ணாமலை தான் ஒழிச்சு வச்சிருக்கிறாராம். பேசிக்கிறாங்க, பாஜகவுக்கு உள்ளே பேசிக்கிறாங்க. பெங்களூரில் இருக்கிறாருப்பா அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. அங்கெல்லாம் போய் தேடினா எங்கே கிடப்பா? இதோ இன்னைக்கு வந்து ஹியரிங்கு வரணும், தலைமறைவாக இருக்கிறார். அவர்களெல்லாம் யார் என்று தெரியும்ல உங்களுக்கு. எண்ணற்ற வழக்குகள் தோழர் அவங்க மேலே. வள்ளுவர் கோட்டத்தில் தொடங்கி தென்காசியில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பஞ்சாயத்து இழுத்து வச்சுருக்கான். என்ன பஞ்சாயத்து? போலீஸ்காரர்களோட பஞ்சாயத்து, பொம்பளை பிள்ளைங்க பஞ்சாயத்து, குடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்து. இவெல்லாம் அரசியல் கட்சி தலைவனா? அரசியல் கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பு என்ன துறை? அது விளையாட்டு துறை.
நல்லா விளையாடுறாப்புல. அண்ணாமலை விளையாடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி தர்றது, பாஜக தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக விளையாடுவதற்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணி தர்றது. அதனால தான் அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு முக்கியமான நிர்வாகி தலைமறைவாக ஓடலாமா? ஒரு விஷயம் சொல்றாருங்க, அண்ணாமலை கிட்ட போயிட்டு பேசுவாங்க, என்ன ரொம்ப கொடுமை பண்ணிட்டாங்க, என்ன நார்மல் பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க, எல்லாரும் படுக்கிற மாதிரி எனக்கு நடுவில் அந்த வார்டிலே படுக்க வைக்கிறாங்க, உள்ள இருக்கிறவன் பீடி குடிக்கிறான், சோறு நல்லா இல்லை, கொசு கடிக்குது. ஜெயில்னா அப்படிதான் இருக்கும். ஜெயில் வந்து ஏசி காத்து போட்டு 2 பொம்பளை பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வச்சு சேவகம் செஞ்சு விட்டுட்டு இருக்காது. அது அங்கே எங்க பாஜக ஆட்சியாளர் மாநிலத்தில் எம்பிக்கு எம்எல்ஏக்கு உன் கட்சிக்காரனுக்கு அந்த பணிவிடையெல்லாம் இருக்கும். நீ யார் பில்கிஸ் பவன் ரேப் பண்ணிட்டு வந்தாங்க பாருங்க, அந்த 11 பேர் அவங்களுக்கு ஆதித்தட்டில் எடுத்தாங்களா, அதெல்லாம் அங்கே. இங்கே அப்படி கிடையாது. இங்கே எப்படின்னா தண்டனையாக தான் இருக்கும். ஜெயிலுக்கு உன்னை எதுக்கு அனுப்புறாங்களோ அதுக்கு தான் இருக்கும். பயந்துட்டு ஓடி போயிட்டாங்க. அண்ணாமலை ஒழிச்சு வச்சிருக்கிற அப்படி ஃபண்டு சோர்ஸ் போயிடும்ல, துட்டு போயிடும்ல, மணி போயிடும்ல. எனவே அமர் பிரசாத் ரெட்டியை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு அதனால தலைமறைவாக இருக்கு. அசிங்கம் இல்லை. திமுகவில் இருந்து இல்லை வேற ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி, திமுக விடுங்க ஆளுங்கட்சி, ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஓடி ஒளிஞ்சு பார்த்துருக்கீங்களா? நேர்மையாக வெளிப்படையாக வந்து நின்று, ஏன் வேலுமணி வெளிப்படையாக நின்று உட்காந்து பேசலையா? ஒத்துழைப்பு கொடுக்கலையா? வா வந்து பா சந்தித்து பார்க்குறேன், சேலஞ்ச் பண்ணலையா? இது திராவிடர்களுடைய அந்த டிஎன்ஏல இருக்கு. தைரியம், வீரம். தப்பே பண்ணாலும் சரி நான் அனுபவிச்சுக்கிறேன், வாடா நான் எதிர்கொள்ளுவேன், எதிர்த்து போராடுவேன் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். ஆனால் இவனுக்கு சாவர்கருடைய வம்சத்திலிருந்து வந்தவர்களுக்கு இதுதான் இருக்கும். சாவர்கர் வம்சத்தில் இருக்கிறீங்களா அப்படிதான் இருக்கும். மன்னிப்பு கடிதம் கொடுப்பாங்க, மன்னிப்பு கேட்ட பழக்கப்பட்டவங்க. அண்ணாமலை மட்டும் புதுசாக இருக்கிறான், அப்படியே ஓட்டுறான், வேறு வழி இல்லாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கான். மற்ற எல்லாம் மன்னிப்பு கேட்டவங்க தான். மன்னிப்பு கேட்ட வரலாறு தான் இவர்களுடையது. பயந்தோணி போயிடுங்க அப்படின்னா அப்படியே பேண்ட்டில் அப்படியே ஒன்றுக்கு போயிடுவாங்க, அப்படின்னா மலமும் சேர்ந்து கழிந்து விடுவார்கள். பயந்தோணி போயிடுங்க. இவங்க ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான். தைரியம் இருக்கணும்ல, வந்து நிற்கணும்ல. நிற்கிறதுக்கு தெம்பு இல்லை, கிளப்ப நரம்பு தளர்ச்சி அவனுக்கு. மலை மாடு மாதிரி இருக்கிறது தான். நல்லா அமுல் பேபி ஆட்டம் தள்ளுக்கு முழுக்கு தக்காளி பழம் மாட்டம் இருந்துக்கிட்டு செயலை பார்த்து பயப்படலாமா? அரசியல் கட்சியில் இருக்கு. ஸ்டாலின் வந்து மிசாவில் உள்ள போயிட்டு வந்தவர் என்னமா அடி வாங்கியிருப்பாங்க. கூட இப்போ இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்கள் சிறைச்சாலை சென்று இருந்தார்கள், எவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க. வாங்குங்க, இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, மாணவர் சங்கம், டிவைஎஃப்ஐ போராட்டம் நடத்துறாங்க, அடி வாங்குறாங்க, உத வாங்குறாங்க, ஜெயிலில் போயிட்டு இருக்கிறாங்க. பயப்பட மாட்டேங்கிறாங்க பசங்க. சின்ன சின்ன பிள்ளைய 12வது காலேஜ் படிச்சிருக்கக்கூடிய பேடு. நீ அங்கே போயிட்டு பஞ்சாயத்து பண்ணுற, நீ ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரையே வந்து இதெல்லாம் பண்ணுறல்ல, உனக்கே தைரியம் இல்லை வந்து சந்திக்கிறதுக்கு, வழக்கை சந்திப்பதற்கே உனக்கு தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லைன்னா அண்ணாமலை உனக்கு உதவி பண்ணலை. அண்ணாமலைக்கே ஒரு எண்ணம் இருக்கிறது உன்னை காலி பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா கட்சியில் இருக்கிறவங்க அது யாரு, அந்த பிள்ளை, இந்த ரேஸ் டிரைவர் அலிசா அப்துல்லாவே இவன் மேலே மிகப்பெரிய வன்மத்தில் இருக்குது. கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் இவன் மீது வன்மத்தில் இருக்கிறார்கள். எங்க ஒரு கலாச்சார சீரழிவை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது தெரியலையா? அதிமுக இருந்திருக்கு, திமுக இருந்திருக்குது, காங்கிரஸ் இருந்திருக்குது. அப்போதெல்லாம் நடக்காத சம்பவம், புதுவிதமான ஒரு கலாச்சாரம் இங்க நடைபெறுது. ஒரு ரவுடி கும்பல் தன்னுடைய சொந்த கட்சிக்காரனுடைய வீட்டில் சென்று அடிக்கிறது, தாக்குகிறது, மற்ற கட்சிக்காரன் வீட்டுக்குள்ள புகுறது, பத்திரிகையாளர்களை அடிக்கிறது, மிரட்டுறது. இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இல்லாதது. புது கல்ச்சரை அண்ணாமலையோடு இருக்கக்கூடிய குண்டர்களும் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். வட மாநிலங்களாக தான் அப்படி நடக்கும். போலீஸில் கேஸ் கொடுத்துட்டா என்ன ஆகும், உடனே போயிட்டு அடிச்சு விடுவாங்க. மாறி இருக்குங்க காலம். இன்னைக்கு தமிழ்நாட்டை சீரழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் இவர்கள் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் அமர் பிரசாத் ரெட்டி ரொம்ப முக்கியமான ஒரு அக்யூஸ்ட். தொணபுறாப்புல அண்ணாமலை வாயை திறந்து பேச சொல்லுங்க. கார்த்திக் கோபிநாத்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா, ஐடி விங்கில் புதிய தலைவர், ஐடி விங்கினுடைய தலைவர். நாங்களாம் கேவி ஸ்டூடெண்ட், கேந்திர வித்யாலயா, நாங்களாம் கேந்திர வித்யாலயா ஸ்டூடெண்ட்டு. அவர் தான் வந்து என்னென்னா, அவன் தான் வந்து என்னென்னா இப்போது பாஜகவினுடைய ஐடி விங்கினுடைய தலைவர். பேசு, நீ மறுப்பு போட்டுருவியா? தே ஃபீல் கில்ட்டி. அண்ணாமலைக்கு கில்ட்டியாக இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கில்ட்டியாக இருக்கிறது.
எனவே தான் அமர் பிரசாத் ரெட்டியை பற்றி கேள்வி கேட்டால் விலகி செல்கிறார்கள். இங்கே திட்டமிட்டு ஒழிச்சு வைக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுது. அமர் பிரசாத் ரெட்டியினுடைய சோழி முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நீதிமன்றத்தில் கூட விசாரணை வரட்டும், வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் வந்துடும். அமர் பிரசாத் ரெட்டியினுடைய சோழி முடிஞ்சிச்சு. நேரடியாக ஆர்எஸ்எஸ் இதை பற்றி விசாரிக்கிறது, நேரடியாக பாஜக தலைமை இதை பற்றி விசாரிக்கிறது. இவர்கள் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஆதரவாக அண்ணாமலை போகிறதுக்கு பயப்படுதாரு. எனவே தான் அவர் இன்னும் தலைமறைவாக இருக்கிறார். தைரியமாக இருந்தாங்க, ஏய் நீ போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ல, சொல்லலை, பயமாக இருக்கிறது. அமர் பிரசாத் ரெட்டி மட்டும் மாட்டினா பாஜகவுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் அமர் பிரசாத் ரெட்டி வளரி விடுவார். வளரிட்டா எந்த புதற்குள்ள எவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிடும். மாட்டிப்போம். இவரை டிஎம்கே கவர்மெண்ட் அக்ரெசிவாக இருக்குது. they will take action. டிஃபென்ஸ் மோடில் இருக்கிறாங்க, அட்டாக்கிங் பொசிஷனுக்கு வந்துருவாங்கன்ற பயம். எனவே அவர் தலைமறைவாக இருக்கிறார். நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது. நிச்சயமாக பெண்ணை தாக்கும் அந்த செயல் என்பது மிகவும் மோசமான, அநாகரிகமான, ஒரு கேவலமான ஒரு செயல். அந்த செயலை செய்திருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி இன்னும் இதை போல மறைமுகமாக, இது நாட் ஓன்லி ஃபர்ஸ்ட் டைம், இது முதல் தடவையே இப்படிலாம் போயிட்டு நடந்திருக்காது. பல முறை இவர்களுக்கு அனுபவம் இருந்திருக்க வேண்டும். எனவே தான் இவர்கள் துணிச்சலாக உள்ளே சென்று அடித்து விட்டு நம்மளுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு போகிறாங்க. எனவே இவர்கள் மீது உரிய நடவடிக்கையை தமிழக அரசாங்கமும் நீதிமன்றமும் எடுத்தாக வேண்டும். இதை போன்று இனி செயல் நடக்காமல் பார்த்துக்கணும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு வந்து நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி.